தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. குற்றவாளிகள் வீடுகள் இடிக்கப்படுவது தொடர்பான புல்டோசர் நடவடிக்கை வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடைபாதை, நீர்நிலை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் புல்டோசர் நடவடிக்கையை முன்னெடுக்கக்கூடாது என்றும், குற்றவாளிகள் வீடுகள் இடிக்கப்படுவது தொடர்பான புல்டோசர் நடவடிக்கை வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நடைபாதை, நீர்நிலை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் புல்டோசர் நடவடிக்கை முன்னெடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு இடைக்கால உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. குற்றவாளிகள் வீடுகள் இடிக்கப்படுவது தொடர்பான புல்டோசர் நடவடிக்கை வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடைபாதை, நீர்நிலை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. அக்டோபர் 1ஆம் தேதி வரை நாடு முழுவதும் புல்டோசர் நடவடிக்கையை முன்னெடுக்கக்கூடாது என கூறி அந்த நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தற்போது தடை விதித்திருக்கிறது. குற்றவாளிகளின் வீடுகள் இடிக்கப்படுவது தொடர்பான புல்டோசர் நடவடிக்கை வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த புல்டோசர் நடவடிக்கை என்பது தொடர்ந்து சாதி, சமய ரீதியாகவும் மத ரீதியாகவும் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதையடுத்து மத்திய அரசுக்கு பல்வேறு கண்டனங்களை முன்வைத்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன்படி வழக்கை அக்டோபர் 1ஆம் தேதி ஒத்திவைப்பதாகவும், அதுவரை நாடு முழுவதும் எந்த புல்டோசர் நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபாதை, நீர்நிலை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது எனவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. பொதுமக்களை பாதிக்கும் வகையில் இருந்தால் மட்டுமே புல்டோசர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே போல புல்டோசர் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதால் சொர்க்கம் ஒன்றும் இடிந்து விழாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் விமர்சித்திருக்கிறது. தொடர்ந்து ஒருமுறை சட்டவிரோதமாக இடிப்பு நடந்தாலும், அதாவது இந்த 17 நாள் காலகட்டத்தில் அக்டோபர் 1ஆம் தேதிக்குள் மீண்டும் ஒருமுறை சட்டவிரோதமாக இடிப்பு நடந்தாலும் அது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து புல்டோசர் நடவடிக்கையை பெருமைப்படுத்தி அதன் மூலம் அதனை சரி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக மத்திய அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதன் காரணமாக குற்றவாளிகளின் வீடுகள் இனி புல்டோசர் நடவடிக்கையின் மூலம் அக்டோபர் 1ஆம் தேதி வரை இடிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.